சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். திருப்பரங்குன்றத்தில் மோடி அவர்கள் குப்புற விழுந்து கும்பிட்ட ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய சுகி சிவம் அவர்கள் மோடியை விட ஒரு மிகப்பெரிய நடிகன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தி விட்டுருக்கிறார். ரொம்பவும் குறிப்பாக தமிழர்களை மோடி எப்படியெல்லாம் ஏமாற்றுறாரு அப்படின்னு சொல்லி அவர் போட்ட பட்டியல் என்பது ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. திருப்பரங்குன்ற விவகாரத்துல எல்லோரும் குற்றச்சாட்டுவது இதை இன்னொரு அயோத்தியாக மாற்ற போறாங்க அப்படின்றதான இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா மோடி வந்த மறுநாளே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார். அந்த உத்தரவு என்ன? இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்தல் பிரச்சாரத்திற்காக மதுரைக்கு வந்த மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போய் அங்கே சாஷ்டாங்கமாக குப்பரக்க விழுந்து வணங்கினதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்படி மோடி அவர்கள் திருப்பரங்குன்றத்திற்கு வந்த மறுநாளே பார்த்தீங்க அப்படின்னா சுகி சிவம் அவர்கள் கமலோடு சேர்ந்து ஒரு மேடையில் பேசுகிறார். அதில் கமல் வச்சுக்கிட்டே அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் மிகப்பெரிய நடிகன் கிடையாது, உலகத்திலேயே மிகப்பெரிய நடிகன் யார் தெரியுமா? மோடி தான் அப்படின்னு சொல்லி மோடியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறாரு. அவர் பேசின அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு சிக்கலான விஷயம் சொல்ல போறேன். அவரை விட பெரிய நடிகர் யாருன்னா நம்ம பாரத பிரதமர் தான். ஏன்னா யூடியூபுக்கு ஏதாவது வேணும் இல்ல, நான் பேசினா யூடியூப்ல போட்டு கொளுத்தணும் இல்ல, அப்பதானே 200 ஊப்பின்னு எனக்கு ஒரு பேர் வரும். இல்லாட்டி எனக்கு எப்படி அந்த பேர் வரும்? சார் வேடிக்கை சொல்லல, தமிழ்நாட்டுக்கு போனா வேஷ்டி சட்டை போட்டுக்குவாரு, இந்த ராஜஸ்தான் போனா தல்பா கட்டிக்குவாரு, அப்புறம் எந்தெந்த ஊருக்கு போறாரோ அந்தந்த ஊரு அந்தந்த ட்ரெஸ் போட்டுக்குவாரு, எல்லாம் பண்ணிக்குவாரு. அப்ப என்ன அர்த்தம்? நான் நானாக இருப்பதை விட அங்கங்கு இருக்கிற மக்களை ஏமாற்றுவது எப்படி என்பதுதான் மிகப்பெரிய லட்சியமாக இருக்கிறது. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சார் ஒரிசால பேசும்போது சொல்றாரு, ஒரிசால பேசும்போது ஒரு தமிழை இங்க வந்து ஆட்சியை நடத்துறதான்னு கேட்கிறாரு. ஏன்னா அங்கிருந்த முதல்வருடைய நம்பிக்கைக்குரியவராக ஒரு தமிழர் இருந்தார். அவரை மையப்படுத்தி தமிழர்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கிறார். பீகார்ல போற போது பீகார் மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழை பத்தி பேசுறேன்னு மலேசியால போய் தமிழை பத்தி பேசுறாரு. ஏன் மலேசியால போய் பேசுறீங்க? செக்கோஸ்லோவேக்கியால போய் பேசுங்க, அமெரிக்கால போய் பேசுங்க. மலேசியால தமிழன் இருக்குன்னா அந்த தமிழனை கவர் பண்ணுங்கிறதுக்காக அங்க போய் தமிழனை பத்தி பேசுறது. அதனால நான் இன்னைக்கு அவருக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க தான் பெரிய நடிகர் அப்படிங்கிற நினைப்பை விட எங்க பாரத பிரதமர் தான் மிகப்பெரிய நடிகர். அவர் நடிக்கிற மாதிரி எவ்வளவுமே இனிமே நடிக்க முடியாது. இதுதான் என்னுடைய ஃபைனல் அந்த தரப்போற செய்தி. இவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் சவாலாக ஓரணியில் தமிழ்நாடு என்று எடுத்து நிறுத்தக்கூடிய ஒப்பற்ற பெருமையோடு நம்முடைய முதல்வர் வாழுகிறார். அவருக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த உடல் நலம், உங்களுடைய அன்பு, உழைப்பு, ஆசி இவையெல்லாம் இருக்குமானால் அவர்கள் மீண்டும் முதல்வராக பதவியேற்கிற நல்ல காட்சியை நீங்கள் கண்ணால் காண முடியும் என்பதை சொல்லி என்னை அழைத்தமைக்கு நன்றி பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. சுகி சிவம் அவர்கள் சுட்டி காட்டிய அந்த ஒடிசா மேட்டராக இருந்தாலும் சரி, பீகார் மேட்டராக இருந்தாலும் சரி, அது 100க்கு 100 உண்மை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் இதுவரைக்கும் திருப்பரங்குன்றம் வந்திருக்கிறாரா? எத்தனையோ முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஒரு முறை கூட திருப்பரங்குன்றத்துக்கு போனதே கிடையாது. ஆனால் இந்த முறை ஏன் போறாரு? இந்த முறை அங்க பாஜக கும்பல் ஒரு கலவர நோக்க திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கலவர திட்டத்திற்கு ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கணும் அப்படின்றக்காக இவர் திருப்பரங்குன்றம் போறாரு. அங்கே போனவர் அப்படியே முருகனுக்கு முன்னாடி குப்பரக்கப்படுத்து வணங்குவதை போல அந்த போட்டோக்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி வணங்கி விட்டு மண்டல நகர்ல நடந்த அந்த மீட்டிங்ல மோடி அவர்கள் பேசுறாரு. என்ன பேசுறாரு? திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தரிசனம் செய்தேன், தெய்வீகமாக இருந்தது. தமிழ்நாடு மற்றும் ஒட்டுமொத்த தேசத்தின் மக்களுக்காக இறைவனிடம் வேண்டினேன். தரிசனம் செய்த போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற கோரி தற்கொலை செய்த பூர்ணச்சந்திரனை நினைத்து வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமர் என்றும் பாராம நாட்டு மக்கள் அனைவரும் மதத்தின் பெயரால் சண்டை போடக்கூடாது என்ற அந்த ஒரு பேச்சை பேசுவாருன்னு பார்த்தா இவர் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதை போல பேசுறார். நான் கேட்கிறேன் இவர்கிட்ட, இவர் சொல்றாருல தற்கொலை பண்ணியது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு,
தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிராக ஒவ்வொரு வருடமும் அந்த தேர்வால் பாதிக்கப்பட்டு அனிதாலேருந்து பல்வேறு மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணுறாங்கல்ல. ஏன் அந்த தற்கொலைகள்லாம் உங்களுக்கு வருத்தத்தை வர வைக்க மாட்டேது? இப்படி மாணவிகள்லாம் தற்கொலை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீட் தேர்வையை ரத்து பண்ண மாட்டீங்க. குறைஞ்சபட்சம் அந்த மாணவ மாணவிகள் குடும்பத்தை போய் சந்திச்சிங்களா? இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை நீங்கள் சந்திக்கிறீங்க, தப்பு இல்லை. அதே போல நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட குடும்பத்தை, ஒரே ஒரு குடும்பத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்களா? இவ்வளவு வருத்தமா இருக்குன்றாரு. பூரி ஜெகநாதர் கோயில் ஒடிசால சுகிசோம் சொன்னார்ல, அங்க போயிட்டு தமிழர்களை இழிவுபடுத்தி பேசினாருன்னு சொல்லிட்டு, அங்கே அந்த கோயிலுடைய புதையல் சாவிய, கர்ப்பகிரத்த சாவிய தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசுனீங்களா இல்லையா? வீடியோ ஆதாரமே இருக்கு, போட்டு காட்டவா? बीजेडी सरकार को उड़ीसा की धरोहर की कोई चिंता नहीं है। जगन्नाथ जी के श्री रत्न भंडार को लेकर जो कुछ हो रहा है उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है। अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है, कहते हैं। अभी किसने भेजी है भाई तमिलनाडु? ये तमिलनाडु कौन ले गया है? कौन ले गया है? அப்ப இன்னைக்கு முருகன் கோயில்ல போய் சாஸ்தாங்கமா விழுந்து தமிழர்களுக்காக வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி ஏன் ஒடிசால போய் தமிழ்நாட்டை கேவலப்படுத்துனீங்க? 2 மாநில மக்களுக்கும் மோட்டிவாக சண்டை போடக்கூடிய வகையில உங்க பேச்சு இருந்துச்சா இல்லையா? அப்போது ஏன் தமிழர்களுக்காக அந்த பூரி ஜெகநாதர் கோயில்கிட்ட நீங்க வேண்டிக்கிறல? உங்களுடைய இரட்டை முகம் அம்பலப்படுது பாருங்க. இவர் பூரி ஜெகநாதர் கோயில்ல மட்டும் கிடையாதுங்க, பீகார் தேர்தலில் கூட பீகாரிகளை தமிழ்நாட்டில் கொடுமைப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை கூப்பிட்டு ராகுல் காந்தி இங்கே ஒரு மீட்டிங்கை போடுறாரு பாருங்க. இவங்கெல்லாம் சனாதன விரோதிகள் அப்படின்னு சொல்லி தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசினாரு பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு தமிழர்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கோயில வேண்டக்கூடிய மோடி ஏன் பீகார்ல போய் தமிழர்களை மோசமா பேசுனீங்க? அப்போ உங்களுக்கு வருத்தம் எப்போ தெரியுமா ஏற்பட்டிருக்கணும்? பூரி ஜெகநாதர் கோயில்ல நான் அந்த மாதிரி பேசிட்டேன், தேர்தல் வெறிக்காக அப்படி பேசிட்டேன், தமிழர்களே இன்னைக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தை நீங்க பதிவு பண்ணியிருக்கணும். பீகாருக்கு போன தேர்தல் வெறிக்காக பீகாரிகளை தமிழர்கள் தாக்குவதாக பொய்யை பரப்பினேன், அப்படி பொய்யை பரப்புனதுக்காக தமிழர்களாகிய உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தை நீங்க தெரிவிச்சிருக்கணும். நீங்க பூரணச்சந்திரனுக்காக வருத்தமா இருக்கு வருத்தப்படுவதை விட ஒட்டுமொத்த தமிழர்களையும் திருடர்கள், கொலைகாரர்கள், அடிக்கக்கூடியவர்கள், வன்முறையாளர்கள் சொல்லி பேசுனதுக்கு தான் நீங்க வருத்தத்தை தெரிவிக்கணும். அந்த வருத்தத்தை எப்ப தெரிவிக்க போறீங்க? நீங்க திட்டமிட்டு முடக்கி வச்சிருக்க அந்த கல்வி நிதினால இங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியல, மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியல. இதனால ஆசிரியர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க. என்னுடைய சுயநல அரசியலுக்காக இங்க இருக்கக்கூடிய கல்வி என்பது பாதிக்கப்படுதே, அதுக்காக நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்கணும். தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெள்ளம் வருது, சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு, புயல்களை அடிக்கடி தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு, நிவாரண நிதி கேட்டீங்க, ஆனால் உங்களுக்கு நான் 10 பைசா கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் நிவாரண நிதியை கொடுக்கல. ஆனால் என்ன சொந்த மாநிலமான குஜராத்துக்கு நான் 1000 கோடியெல்லாம் ஒதுக்கி வச்சேன், ஆனால் உங்களுக்கு கொடுக்காம போனதற்கு நான் இன்னைக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தை தான் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். மதுரை மக்களே, நீங்கள் வசதியாக பயணம் பண்ணுவதற்காக மெட்ரோ கேட்டீங்க, அந்த மெட்ரோ மூலமாக எங்களுக்கு வருமானம் என்பது வரும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட திட்டமிட்டு மெட்ரோவை உங்களுக்கு கொடுக்க விடாம நான் தடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தை மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி அறிவிச்ச எய்ம்ஸ் எல்லாத்தையுமே கட்டி முடிச்சு திறந்து இன்னைக்கு அந்தந்த மாநில மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பயன்பட்டுட்டு வராங்க. ஆனால் தேர்தலுக்காக எய்ம்ஸ் 2019 அறிவிச்சுட்டு 6 வருஷமா அந்த பில்டிங்கை கட்டிக்கிட்டே இருக்கேன், அதனால உங்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கணும். ஆனா அந்த வருத்தத்தெல்லாம் மோடி அவர்கள் பதிவு பண்ணவே இல்லை. எந்த வருத்தத்தை பதிவு பண்றாரு? தமிழர்களுக்குள்ள மத ரீதியாக சண்டை போடக்கூடிய ஒரு வேலை திட்டம் இருந்துச்சுன்னா அந்த திட்டத்திற்காக இவர் வருத்தம் தெரிவிப்பதை பார்க்க முடியுது. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? கலவரம் தானே. இது மட்டும் இல்லைங்க, சுகிசிவம் சொல்வதை போல இவரை போல ஒரு நடிகனை பார்க்கவே முடியாது. எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு அப்படின்னா, அதே கூட்டத்தில் அவர் பேசுறாரு, நம்மளுடைய ஆட்சி அமைந்ததும் போதை மாஃபியாக்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கையை தமிழ்நாட்டில் நம்ம எடுப்போம், தமிழ்நாட்டில் போதை இல்லா மாநிலத்தை உருவாக்குவோன்றாரு.
போதைப் பொருள் இந்தியாவில் வந்துட்டு விளைவிக்கப்படுதா? இல்லை, வெளிநாட்டில இருந்து தானே வருது. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ள நுழையதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? உங்க ஒன்றிய அரசு கிட்ட தானே இருக்கு. உங்களுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் தான் விமான வழியாகவும் சரி, கப்பல் வழியாகவும் சரி, பல்வேறு போதைப் பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து உள்ள நாட்டுக்குள்ள அனுமதிக்கப்படுது. போதைப் பொருள்லாம் திடீரென எலி சாப்பிட்டு போயிருச்சு, அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடுவதெல்லாம் நாட்டு மக்கள் பார்க்காம இருக்காங்களா? உங்களுடைய குஜராத் மாநிலத்தில் பிடிபடக்கூடிய போதைப் பொருட்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய குஜராத் மாநிலத்தை நீங்கள் கண்காணித்தாலே ஒட்டுமொத்த நாடு முழுவதும் போதைப் பொருள் உள்ளே நுழைவது தடுக்கப்படும். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? நான் ஆட்சிக்கு வந்தோம்னா போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக போதைப் பொருள் மாஃபியாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போன்றீங்க. ஏன் ஆட்சிக்கு வந்தாதான் எடுப்பீங்களா? ஒன்றிய அரசு கிட்ட போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இல்லையா? இப்போதே வந்து தடுக்க வேண்டியதானே? மாஃபியாக்களை பிடிக்க வேண்டியதானே? இது வரைக்கும் எத்தனை மாஃபியாக்களை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க? ஏதாவது ஒரு மாநிலத்தில் போதைப் பொருள் மாஃபியா இவர்தான், இவரை நாங்கள் பிடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆளை வந்து காட்ட முடியுமா? காட்ட முடியாதே. அப்போ எதற்கு இந்த பேச்சு பேசுறீங்க? சுகீஸ்வரம் சொல்வதை போல நடிப்பு தான். அப்ப தேர்தலுக்கு தேர்தல் இவர் நடிப்பை வெளிப்படுத்துவதை நாட்டு மக்களால பார்க்க முடியுதா இல்லையா? இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமாங்க? இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நான் சொன்னேன்ல, இதுவரைக்கும் இவர் திருப்பரங்குன்றம் வந்ததே இல்லை, இப்போதான் வந்திருக்கிறாரு, கலவர திட்டத்திற்காக தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி. இவர் வந்துட்டு போற மறுநாளே பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு தீர்ப்பு வந்து வருது. மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து நான் 144 போட்டு அந்த கார்த்திகை தீபத்தை நீதிபதியோட உத்தரவை பின்பற்ற முடியாமல் போனதற்கு பொது மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு GR சுவாமிநாதன் அவர்கள் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அப்போ ஒன்று பண்ணுவோம், கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தூண், சர்வேக்களில் தான் தீபத்தூண்ன்றாரு, அந்த தீபத்தூணில் 5 பேர் பூஜை செய்வதற்கு அனுமதி கொடுப்பீங்களா? அந்த 5 பேரை நானே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன், தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு ஒரு முன்படியாக இந்த விஷயம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. எதற்காகங்க பூஜை? கார்த்திகை தீபத்தை மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் என்பதுதான் வழக்கு. அப்போ மறுதடவை கார்த்திகை தீபம் வரும்போது அதில் ஏற்றலாமா இல்லையா என்பதை உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு போனாங்களா இல்லையா அப்படின்றத வச்சு முடிவு பண்ணிக்கிறலாம். அது வரக்கூடிய கார்த்திகை தீப நாளில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? பூஜை அதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்றாரு. எந்த ஊர்ல தீபத்தூணுக்கு பூஜை பண்ணாங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? இதே மாதிரி தாங்க அயோத்தியில வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அங்கே ஒரு ராமர் சிலையை போய் உள்ள வச்சிடுறாங்க. முஸ்லீம்கள் அதை வந்து தூக்கி எடுத்து போட்டிருக்கலாம் இரவோடு இரவாக. ஆனால் நேர்மையாக காவல்துறையிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க. அதுல இருந்து தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ராமர் வந்து உள்ள இருந்திருக்கிறாரு, அது ராமர் கோயில் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகுது? காலப்போக்கில் அங்கே இந்துக்கள் பூஜை செய்வதற்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அனுமதி என்பது கொடுக்கப்படுது. அதன் பின்புதான் மிகப்பெரிய அளவுக்கு அது கோயில் என்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. இப்போ தீபம் ஏற்றணும் அப்படின்றதான முதல் வழக்கு. தீபம் ஏற்றுவோம் ஏற்றக்கூடாது என்பது இப்போ வழக்கு நிலுவையில் இருக்கு. மேல்முறையீடு போவாங்களா அப்படின்ற சந்தேகமா இருக்கு. ஆனா இங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இப்ப பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்து கேட்குறாங்க. தீபத்தை ஏற்றுவோம் என்பதை தாண்டி இப்ப என்னவாக அது மாறி இருக்கு? பூஜை செய்ய அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. தீபத்தை ஏற்றுவது யாரு? அந்த கோயில் நிர்வாகம். ஆனா பூஜைக்கு ஆட்களை அனுப்புவது யாரு? நீதிபதி GR சுவாமிநாதன். அந்த 5 பேர் யாராக இருக்கும்? தீபம் ஏற்றுவதே ராமர் ரவிக்குமாரை தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொன்னாரா இல்லையா? அப்ப பாஜகவை சேர்ந்த இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த 5 பேரை தானே அனுமதிப்பாரு. அப்ப இங்க கோயில் நிர்வாகமே தீபம் ஏற்றுவது தடுபடுதா இல்லையா? கோயில் நிர்வாகம் சார்பாக பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இவர் 5 பேரை இவரே நியமிக்கிறேன்றாரு. அப்ப பூஜையை பண்ண ஆரம்பிப்பாங்க. பூஜை பண்ணியாச்சு, அதுல ஒரு கோயிலை கட்டுவோம் அப்படின்வாங்க. கோயிலுக்கு இடைஞ்சலா தர்கா இருக்கு, அந்த தர்காவை அகற்றுங்க அப்படின்வாங்க. இப்படிதான் பாபர் மசூதி உருவாச்சு அந்த பிரச்சனை. அதே போலவே இப்ப இந்த தர்காவை மாற்ற வேண்டும். எப்படி எச்ராஜா சொன்னாரு, அயோத்தியா மாற்றுவோமா, அதான் இங்க முதல் படியே அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்குரிய வேலையை மோடி வந்த மறுநாளே பண்றாங்க பாருங்க. அது ஒரு நீதிபதி அவர்களே சுட்டிக்காட்டி பேசுவது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. தொடர்ச்சியாக GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை எல்லாம் உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து ஆளுநருக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு மசோதாவை தடுத்து நிறுத்தி வச்சாரு.
உச்சநீதிமன்றம் இவர் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது தவறானது, எப்படி இவ்வளவு அவசரம் காட்டினீங்க, விடுமுறை அமர்வு எப்படி இவ்வளவு அவசரம் காட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பையை ரத்து பண்ணிட்டு வேற ஒரு நீதிபதியை வச்சு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இவர் தான் திண்டுக்கல்ல இதே போல ஒரு பலகக்கல் அதை கோயில் அதில் தீபம் ஏற்றுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டதை மதுரை உயர் நீதிமன்ற கிளையே ரத்து பண்ணுச்சு. மேல்முறையீடு பண்ணதில் இவர் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது ரத்து அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ தொடர்ச்சியாக இவருடைய தீர்ப்பு என்பது ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இவர் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணுமா இல்லையா என்ற கேள்வி நிலுவையில் இருக்கும்போது கார்த்திகை தீபம் வர்ற அன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவை எதற்காக பூஜை என்று மாட்டி இவர் செய்யணும், எதற்காக இந்த ஏற்பாடை இவர் பண்ண வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு பொதுமக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. இப்போ திருப்பரங்குன்றத்துல பாஜக ஏற்படுத்திய குழப்பம், பிரதமர் மோடியுடைய வருகை, இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு சொல்லி இதோடைய பயணம் என்பது மதுரை மக்களுடைய மத நல்லிணக்கத்தை உடைக்கக்கூடிய வகையில், சிதைக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் வைக்கக்கூடிய பார்வையாக இருக்குது. இந்த சதி திட்டத்தை தேர்தல் வரைக்கும் தான் இது நடக்கும். ஏன்னா 2021 தேர்தலில் வேலி யாத்திரையெல்லாம் போனாங்க, மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிவேல் வீரவேல்லாம் சொன்னாங்க. 2021 தேர்தல் முடிஞ்ச பிறகு வெற்றிவேலையும் காணா வீரவேலையும் காணா பாஜக கிட்ட. இப்போ மறுபடியும் தேர்தல் வந்தோடனே வெற்றிவேல் வீரவேல் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 2026 தேர்தல் முடிஞ்சோடனே அதுவும் காணாமல் போயிடும். ஆனால் நாம வசிக்கக்கூடிய நாம இந்த பிரச்சனையில் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா காலம் முழுக்க நாம தான் அவதிப்படணும். காலம் முழுக்க அண்ணன் தம்பியாக வாழ்ந்த நமக்குள் சண்டை ஏற்பட்டால் அது மிகப்பெரிய வடுவாக கால வரலாறாக மாறி காலம் முழுவதும் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நம்மை இழிவாக பார்க்கக்கூடிய நிலைமை என்பது நமக்கு தான் வரும். அப்போ தேர்தலுக்கு தேர்தல் ஏற்படக்கூடிய இந்த முழக்கங்களை, தேர்தலுக்கு தேர்தல் நடிக்கக்கூடிய இந்த நடிப்புகளை எல்லாம் கடந்து அமைதியாக சென்றோம் என்றால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும். அந்த தமிழ்நாட்டை போற்றி பாதுகாக்கக்கூடிய கடமை என்பதும் நமக்கு இருக்கு. அந்த கடமையை நாம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை. நன்றி.